இடியும் மழையுமாக ஒரு சொற்பொழிவு கேட்ட பிறகு நான் என்ன பேசுவது எனக்கு தெரியவில்லை. கப்சிப் என்று பேசாமல் உட்கார்ந்திருந்தேன். வீட்டிலும் அப்படித்தான். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பெருமக்களையும் நான் பார்த்து பெருமை அடைகின்றேன். பலர் என்னை போன்ற ஆராய்ச்சி பேராசிரியர்கள், பலர் கலைஞர்கள், பலர் இசைக்கலைஞர்கள், பலர் சமுதாய பற்றுள்ளவர்கள். ஆக இந்த சமுதாயத்தின் தமிழகத்தினுடைய வெவ்வேறு துறையில் ஆழ்ந்த சாதனையும், மிகச்சிறந்த சாதனையும் ஆழ்ந்த சிந்தனையும் உள்ள பலர் இந்த ஒரு இடத்தில் ஒரு முனையில் சந்தித்திருப்பது மிக மகிழ்ச்சி தெரிகிறது. இது ஒரு பெரிய சாதனை என்று தான் நான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஒரு லேப்ல உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ண ஒரு அறிவியல் ஆழ்வார். தொண்டரடி புடியாழ்வார் என்று கேட்டிருப்பீர்கள். அந்த மாதிரி நான் தொண்டரடி அறிவியல் ஆழ்வார். ஒரு காலகட்டத்தில் நான் போகிறேன் என்று சொல்லவில்லை, நீ செய்தது போதும் மற்றவர்களுக்கு வழிவிடு என்று என்னை வெளியே அனுப்பிவிட்டார்கள். ஆக அதுதான் உண்மை. என்னை இப்படி விட்டால் நான் மறுபடியும் லேபு தான் போவேன். இன்னும் ஒரு 20 வருஷம் நான் செய்ய வேண்டிய ஆராய்ச்சி இருக்குது, விடமாட்டேங்கிறார்கள். அதுதான் உண்மை. ஆகவே காரணம் என்னவென்றால், மற்ற இளைஞர்களுக்கு வழிபட வேண்டும் அல்லவா, புதிய ரத்தம் வர வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான், மற்றபடி இல்லை. இருந்தாலும் எனக்கு இந்த ரிசர்ச் ஒரு தொழில் அல்ல, இட்ஸ் அ பேஷன், இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் ஃபார் மீ. அப்படித்தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது வெளி உலகத்திற்கு நான் கற்றதையும் நான் பெற்றதையும் கவனியுங்கள், நான் பெற்றதையும் நான் கற்றதையும் நான் பெற்றதற்கு வட்டி போட்டு திரும்பவும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு பேங்க்ல லோன் வாங்கி நான் தொழில் செய்து நானும் ஈட்டி வட்டி போட்டு மறுபடியும் பேங்க்குக்கு கொடுப்பதை போல சமுதாயத்திற்கு நாங்கள் திருப்பி கொடுக்கிறோம். அவ்வளவுதான். இது எல்லோராலும் செய்ய முடியும். நாங்கள் எளிய மக்கள், நாங்கள் யாரும் சொத்துக்காரர்கள் இல்லை, மிக சாதாரண எளிய மக்கள், உங்களை போன்று சாதாரண மக்கள். எங்களாலும் இந்த ஒரு அறக்கட்டளை நடத்தி இது சிறப்பு செய்ய முடியும் என்பதுதான் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. இப்பொழுது நான் நேரடியாக அறக்கட்டளை பற்றி பேசவில்லை, அது என்னுடைய மனைவி ரொம்ப அற்புதமாக பேசிவிட்டார்கள். ஒரு விஷயம், தமிழ் ஒரு சட்டல் லாங்குவேஜ், அதனுடைய அழகை மட்டும் நான் சொல்லி வருகிறேன். இங்கிலீஷில் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இதுதான் பழவல். தமிழில் மனைவி, வீட்டுக்காரி, இல்லால் எல்லாம் இருக்குது. இதுதான் சங்ககாலம் பல இடங்களில் சொல்லுது. முதல் முறையாக திருவள்ளுவர் ஒரு புரட்சி செய்தார். மனைவியை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? வாழ்க்கை துணை நலன். வாழ்க்கை துணை நலன் என்றால் இங்க பாருங்க, மனைவிக்கும் ஹஸ்பண்டுக்கும் என்ன கணவனுக்கு வித்தியாசம் என்றால், மனைவி என்றால் வீட்டுக்குள்ளே இருப்பாள், மனையில் இருப்போர் மனைவி. கணவன் என்றால் தெரியுமோ, அந்த மனைவிக்கு கண்ணு வேண்டும் இல்லையா, வெளி உலகத்தை பற்றி தெரியாது, அதை கொண்டு மனைவிக்கு கண்ணாக இருப்பவன் தான் கணவன். அதுதான் பல வழக்கங்கள். ஆனால் திருவள்ளுவர் முதல் தடவையாக ஒரு புரட்சி செய்தார். வாழ்க்கை ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் கணவனுக்கு துணையாக இருந்து போராடுவோள் தான் துணைவி. அந்த துணைவியினுடைய என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணவர் திருவள்ளுவர். அப்படி ஒரு துணைவியாக என்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் இருந்தவர்கள் இவர்கள். அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே விஜயலட்சுமி என்னுடைய மனைவி அல்ல, துணைவி. தட்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். இப்பொழுது நான் நேரடியாக இன்றைய விருதாளர்களை பற்றி அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அதற்கு முன்னால் நாங்கள் ஏன் இந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சமுதாயத்தில் எத்தனையோ விஷயத்துக்கு விருது கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம். அது மட்டும் இல்லை, துவக்க காலத்திலிருந்தே இது ஓப்பன் ஃப்ரான்ச்சைஸ். ஓப்பன் ஃப்ரான்ச்சைஸ்னா
எந்த குவாலிஃபிகேஷனுக்கு வேணும்? 21 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனால் நல்லவன் கெட்டவன் படித்தவன் திருடன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி ஓட்டு போட்டு என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிக்க முடியும் என்ற ஒரு தெளிவையும் வரையறையும் கொண்டு வருவதுதான் ஜனநாயகம். அதை இந்தியா முதல் தடவையாக ஒரு சோதனை முறையாக இல்லை, வந்தது வரட்டும் ஆகிறது ஆகட்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே செய்தார்கள். நீங்கள் அமெரிக்க ஜனநாயகத்தையும் பிரிட்டிஷ் ஜனநாயகத்தையும் பிரெஞ்சு ஜனநாயகத்தை பார்த்தீர்கள் தெரியும், அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்தார்கள். நம்ம இந்திய ஜனநாயகம் இதை பற்றி எடுத்ததுமே எல்லாத்துக்கும் ஓப்பன் ஃப்ரான்ச்சைஸ், எல்லாத்துக்கும் ஓட்டு போட உரிமை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஜனநாயகத்திற்கு 4 தூண்கள். முதலில் ஜஸ்டிஸ், 2வது லெஜிஸ்லேச்சர், 3வது அட்மினிஸ்ட்ரேஷன், 4வது இண்டிபெண்டன்ட் ப்ரெஸ். இந்த 4 தூண்கள். இந்த 4 தூண்களிலும் மிகப்பெரிய வலிய தூண்களாக இந்த 4 பேரும் இருக்கிறார்கள். ஜஸ்டிஸுக்கு சந்திரன், லெஜிஸ்லேச்சருக்கு மிஸ் பேர் பாலபாரதி, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்முடைய சகாயம் ஐஏஎஸ், அவர் மட்டும் பேர் யார் சகாயம் சொல்ல மாட்டாங்க, சகாயம் ஐஏஎஸ். அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் ப்ரெஸ், அதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டுக்கு இல்லை உலகறிந்த ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரெஸ் தலைவர் இந்து அவர்கள். இது தவிர இன்னொரு விஷயம் இருக்கு, எழுத்துக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமோ? எழுத்து தான் கருத்தியலை உங்களுடைய தலைக்குள்ளே சிந்தனைக்குள்ளேயே செருகுது, மெல்ல மெல்ல செருகிறது. அது பெரிய பெர்குலேஷன் ஆர் இன்ஸ்டிலேஷன், அமுக்கிறது இல்லை, மெதுவாக தான் கருத்து உள்ளே போகும். மெல்ல மரத்திலிருந்து இலை விழுவது போல அந்த இலை மரத்திலிருந்து விழுந்து உரமாகுதல் போல சிந்தனை கருத்துக்கள் சிந்தனையாளருடைய பெரிய எழுத்தாளர்களிலிருந்து விழுந்து விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் போடாமல் விழுந்து அந்த மரத்திற்கு உரமாகும். அப்படி சிந்தனையினால் உலகை மாற்றியவர்கள் எத்தனையோ பேர். எனக்கு மிக மிக பிடித்தவர் வால்டேர், மாண்டேஸ்க், பேராசிரியர் மாண்டேஸ்க், கார்ல் மார்க்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர்கள் எல்லாம் எழுத்தாளர்கள். இவர்கள் எந்த கட்சியிலும் போய் போராடவே இல்லை, எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யவில்லை. ஆனால் எழுத்தினால் சமுதாயத்தை மாற்றியவர்கள், ஜனநாயகத்தை உரிமையாக்கியவர்கள். குறிப்பாக தாமஸ் பெயினால தான் தாமஸ் ஜெஃபர்சன் வந்தார். கவனித்தீர்கள்னா தெரியும், தாமஸ் பெயினுக்கு பின்னால் தாமஸ் ஜெஃபர்சன், தாமஸ் ஜெஃபர்சன் பின்னால் 2 பேரும் தான் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனை வடித்தார்கள். அப்படிப்பட்ட தாக்கத்தை அவரால் செய்ய முடிந்தது. அப்படி ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய நண்பர் இந்திரன். அவர் ஒரு எழுத்தாளர் என்பதாக. இவர் யாருக்கு கட்டுப்பட வேண்டியதில்லை, கவனிங்கள், இவர் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட இண்டிபெண்டன்ட் பிரஸ் தனி, இண்டிபெண்டன்ட் எழுத்து தனி. ஆகவே 5 தூண்களுக்கும் நாங்கள் முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு விருது வழங்குகின்றோம். அதில் இப்படி குறிப்பாக நான் சந்துருவை பற்றி ஒரு நிமிஷம் தான் சொல்ல விரும்புகின்றேன். முதலில் நான் ஜஸ்டிஸை எடுத்துக்கொள்ள ஒரு காரணம் என்னவென்றால், ஜனநாயகம் என்பதனுடைய அல்டிமேட் அத்தாரிட்டி ஜஸ்டிஸ் தான். ஏனென்றால் லெஜிஸ்லேச்சர் என்ன வேணாலும் செய்யலாம், தடி எடுத்தவன் தண்டல்காரன். The overwhelming majority will always make power corruption, absolute power corrupts absolutely என்று கேள்விப்பட்டிருப்பார்கள். அப்படி லெஜிஸ்லேச்சரில் ஓவர்வெல்மிங் ஒரே ஒரு 400 பேர் லெஜிஸ்லேச்சரில் 395 பேர் ஒரு கட்சி சேர்ந்து விட்டால் அதை விட ஒரு மோசமான ஜனநாயக உலகத்தில் இருக்கவே முடியாது. அவர்கள் என்ன வேண்டுமானால் செய்ய முடியும். அந்த சூழ்நிலையில் இந்த முறையாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று நிலைநிறுத்தி காட்ட வேண்டியது ஜனநாயக, அது அந்த பொறுப்பு ஜஸ்டிஸுக்கு தான். ஆகவே தான் இதுதான் ஃபஸ்ட்டு விங் ஆஃப் எனி டெமோக்ரஸி. 2வது லெஜிஸ்லேச்சர். ஏன் நம்ம இந்த லெஜிஸ்லேச்சருக்கு 2வது மதிப்பு கொடுக்கிறோம் என்றால், ஜனநாயகம் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை. பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். ஃபார் த பீப்புள்ங்கிறது தான் எல்லாருமே, அரசனும் மக்களுக்காக தான் சொல். இட் இஸ் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். ஆர் அம்பேத்கர் சொன்னது போல் இட் இஸ்
life we defined for us and by us. That is constitution. It was given unto us by us. இது ரெண்டு பாருங்க, given to us by us. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கியது. அந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டியூஷனை நடத்தி செல்பவர் லெஜிஸ்லேச்சர். அதற்கு அடுத்தாற்போல் இவர்கள் இரண்டு பேருமே ஐடியா சொல்லுவாங்க, ஒழுங்கான ஐடியாவான்னு பார்ப்பாங்க. ஆனால் செயல்படுத்துவது அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஒரு இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வெளியே போகும்போது ரோடெல்லாம் போக்க ஜனநாயகம் ரொம்ப கூட்டமாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டணுங்கிறதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது லெஜிஸ்லேச்சர். அது முறையாக செஞ்சாங்களாங்கிறது அடுத்த விஷயம். அதற்கு முதலே அந்த பிரிட்ஜை கட்ட வேண்டியது அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த பொறுப்பு தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போன்ற நம்முடைய சகாயம் போன்ற ஐஏஎஸ் அலுவலர்களுடைய பணி. அவர்கள் இல்லாவிட்டால் அவர்தான் முதுகெலும்பு என்று சொல்ல வேண்டும். ஜனநாயகம் வேண்டுமென்றால் மூளை என்று சொல்லலாம். ஆனால் முதுகெலும்பு, கைகால், இது எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன். இவர்கள் இருந்தால் தான் ஒழுங்காக நடக்கும். இது எல்லாமே அரசாங்கத்தை சுற்றி வருது. இதெல்லாம் மக்கள் ஒரு தடவை ஓட்டு போட்ட பிறகு, மக்கள் ஒரு தடவை தேர்ந்தெடுத்த பிறகு, மக்களுக்கு இதெல்லாம் ஒழுங்காக நடக்குதா இல்லையா என்று தெரியாது. அந்த சமயத்தில் தான் இண்டிபெண்ட் ப்ரெஸ் வருது. மக்களுடைய குரலாக இண்டிபெண்ட் ப்ரெஸ் வருகிறது. அதற்கு முழு உரிமை உண்டு. யாரை? இந்த மூன்று பேரையுமே, இந்த மேலே சொன்ன முன் குறிப்பிட்ட அத்தனை பேரையுமே கேள்வி கேட்கவும், மடக்கவும், அவர்களை கோர்ட்டில் நிறுத்தவும், எந்த கோர்ட்டில்? மக்கள் கோர்ட்டில் நிறுத்தவும் உரிமை உண்டு. அத்தகைய உரிமையை இண்டிபெண்ட் ப்ரெஸ் இருக்கிறது. அத்தகைய சாதனைக்காகத்தான் இண்டிபெண்ட் ப்ரெஸ்ஸுக்கு நாங்கள் அவார்டு கொடுக்கின்றோம். இது பொதுவாக சொன்ன கருத்து. இப்போது நேரடியாக நான் சந்துரு அவர்கள் ஐயா அவர்களுடைய மறுபடியும் வருகிறேன். 2 நிமிஷம் தான் சொல்ல விரும்புகிறேன். சந்துரு ஐயா அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சிந்தனையாளர். அடித்தளத்திலேயே ஏழை மக்களுக்கும் எளிய மக்களுக்குமான ஏழை மக்களுக்கும் எளிய மக்களுக்காகவே அவர் கிட்டத்தட்ட 900,000 வழக்குகளை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவர் செய்த மிகப்பெரிய சாதனை, he stood against institutionalized violence. இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் வயலன்ஸ் ஒரே வார்த்தை சொல்லுவ காரணம் என்றால், ஜெயிலோ அல்லது பணக்காரர்களோ அல்லது அரசாங்கமோ, கவனியுங்கள், அரசாங்கமே சேர்ந்து ஒரு தனிப்பட்ட மனிதனை கொடுமை செய்ய முடியும். அப்பொழுது அதற்கு நீதியில் இருக்கக்கூடியவர் தான் இது பெரிய தப்பு. நீ எவ்வளோ பெரிய ஜனநாயகமாக இருந்தாலும் சரி, வலிமையாக இருந்தாலும் தனி மனிதனுக்கு உரிமை உண்டு. he has got certain natural justice, natural laws meant for him. அதை மீறுவதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று வலியுறுத்தி சொல்ல முடியும். அதற்கு மிக அண்மையில் நடந்தது தான் இந்த புல்டோசர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? புல்டோசர் பனிஷ்மெண்ட், புல்டோசர் டெசிஷன்கள் தூக்கி எறியப்பட்டது. இதை அடிப்படையாக கொண்டு பல ஏழை மக்கள், குறிப்பாக இந்த கீழ்த்தர தாழ்த்தப்பட்ட மக்கள் படாத பாடை கண்டு அதற்காக வழக்காடி அதை கோர்ட்டுக்கு செய்து அவர்களுக்கு போலீஸினுடைய எதேச்சாரத்துக்கு எதிர்த்து நின்று பல சாதனை செய்ததற்காகத்தான் அவர் மிகச்சிறந்த ஜஸ்டிஸ் என்று கிட்டத்தட்ட எல்லோருமே ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தாற்போல் நான் நேரடியாக லெஜிஸ்லேச்சருக்கு வருகின்றேன். ஒரு எம்எல்ஏ என்றால் அவருக்கு 6 விரல் வேண்டும் என்று நினைப்பார். ஏனென்றால் 5 விரலில் போட்ட மோதிரம் பத்தாது, 6 விரல் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரம். அவர் ஒரு காரில் போக மாட்டார். கவனிச்சிருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன், நான் வேடிக்கை பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனிதர்களை உற்று பார்ப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நடக்கும்போதே என்னால் சொல்லுவேன், இவர் எம்எல்ஏவாக இருக்க முடியும் என்று. அப்படி ஒரு செருக்கு இருக்கு. அவரை சுற்றி ஒரு
ஒரு அருமையான வார்த்தை மறந்து போச்சு, பின்னால் பெறணும்னு நினைக்கிறேன், தெரியல, டக்குன்னு மறந்து போச்சு. அப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும், அவருக்கு பின்னால் போற்றி பாடக்கூடிய கூட்டம் இருக்கும். அப்படியெல்லாம் இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது நம் முன்னால் இருக்கக்கூடிய இந்த அம்மையார் பாலபாரதி அவர்கள் சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சாதாரண மக்களுடைய துயரத்தையும் கஷ்டத்தையும் உணர்ந்து இந்த கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதை நான் அவர்களிடம் கண்டேன். கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கர் என்றால் இதை விட ஒரு நல்ல டெஃபினிஷன் சொல்ல முடியாது. அவர்கள் 3 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார்கள். சிபிஎம், திண்டுக்கல், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தை விட 2 அவர்கள் சாதனையை நான் முன்னிலைப்படுத்த விரும்புகின்றேன். ஒவ்வொரு வருஷமும் ஒரு 3 மாதங்கள் கடலில் போய் மீன் பிடிக்க வேண்டிய கூடாது என்ற ஒரு சட்டம் உண்டு. அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த சமயத்தில் தான், அந்த 3 மாதத்தில் தான் அந்த மீன்கள்லாம் வந்து ஹைபர்னேஷனில் இருக்குது. அதாவது குட்டி போட குஞ்சு பிடிக்குது, நல்ல வேலை, முட்டையிடம். அந்த சமயத்தில் குஞ்சுகள்லாம் அப்போ தான் வெளியே வந்து அப்படியே தடுமாறிக்கிட்டு நீந்திக்கிட்டு இருக்கோம், நீந்த கற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் போய் பிடிச்சிட்டு வந்து என்ன பிரயோஜனம் இல்லை. ஆகவே அந்த சமயத்தில் 3 மாதம் கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதம் கடலுக்கு போகவிட்டு அவர்களுக்கு பிழைப்பு என்ன போகுது. ஆகவே அரசாங்கம் அவர்களுக்கு 1500 ரூபா கொடுக்கும். இதெல்லாம் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஆனால் பெண்கள் என்ன செய்வாங்க? எல்லாரும் பூங்கொழி மாதிரி கடலில் போய் மீன் பிடிக்க முடியுமா? பூங்கொழி தெரியும் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், 3-4 தடவை அந்த படம் படத்தில் இல்லை, பொன்னியின் செல்வன் பார்த்து ரசித்தேன். எப்படி பூங்குழலி பொன்னியின் செல்வனை நினைத்து உருகினாலும் அப்படி நான் காலேஜ் டேஸில் பூங்குழலி நினைத்து உருவது உண்டு. அப்படியே கேரக்டர், நீங்கள் அவ்வளோ அருமையான கேரக்டர், படித்து பார்க்கணும், தயவுசெய்து படித்து பாருங்கள். கல்கியோட கேரக்டரைசேஷன் அப்படி ஒரு அற்புதமான. பூங்குழலி மாதிரி எல்லோரும் கடலுக்கு போக முடியாது. ஆகவே இவர்கள் முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கும் நீங்கள் 1500 ரூபாய் வருமானம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி செய்தார்கள். அது அவர்கள் பெரிய சாதனை. இதற்கு இன்னொரு சாதனை கேட்டால், நான் அப்பொழுதுதான் இன்றைக்கு தான் கற்றுக்கொண்டேன். திண்டுக்கல்காரங்க யார் இருக்கிறீங்க? யாராவது திண்டுக்கல் கை உயர்த்துங்களே மாப்பா, யாராவது திண்டுக்கல். திப்பு சுல்தான் நினைவு சின்னம் எங்க இருக்கு தெரியுமா? நீங்க தெரியாவிட்டால் எனக்கு கோவம் வரும். திப்பு சுல்தானுடைய மண்டபம் திண்டுக்கல் அந்த மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கு. அதற்கும் இவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சம்பந்தம்? யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? நான் ஆசிரியர், இந்த பழக்கம் போக மாட்டேங்குது. டைஹார்ட் ஹேபிட் சொல்லுவாங்க. என்ன காரணம் என்னவென்றால், வேலு நாச்சியார் சிவகங்கையில் ஒரு சமயம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட போராடி வென்றார், சில சமயம் தோற்றார். அந்த காலகட்டத்தில் அவர் புகலிடம் தேடி வந்த சமயத்தில் திப்பு சுல்தான் திண்டுக்கல்லை ஆண்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அடைக்கலம் கொடுத்து அவருக்கு ஓய்வெடுக்க மட்டுமல்ல, அடுத்த படையெடுப்புக்கு தம்மை தானே தயார் சொல்வதற்கு போதுமான அளவு பாதுகாப்பு கொடுத்த ஒரு நன்றிக்காக திப்பு சுல்தான் கோட்டை திண்டுக்கல்லில் கட்டப்பட்டிருக்கிறது. அதை செய்த மூமெண்ட்டுக்கு இவர் மிக உதவி செய்து மிக போராடி அரசாங்கத்திடம் சொல்லி ஒரு திப்பு சுல்தானுக்கு ஒரு கோட்டை ஏற்பாடு செய்தார். இது அவங்க செய்த எத்தனையோ சாதனை. இது எனக்கு மிக முக்கியமாக தெரிகிறது. அடுத்தாற்போல் நான் ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இந்த இடத்தில் மறுபடியும் இந்த துணைவிங்கிற வார்த்தைக்கு நான் மறுபடியும் ஒரு நல்ல டெஃபினிஷன் மிஸ்ஸஸ் சகாயம் என்று சொல்வேன். ஏன் தெரியுமோ, அவர் 26 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க அவங்க கூட ஓடி இருக்கணும். இது எவ்வளோ பெரிய கஷ்டம்ங்கிறது எங்களுக்கு தெரியும். நான் பல நாள் போயிருக்கேன், ஒய்ஃப் போகிறதுக்கு நான் பாடுபட்டு ஆகணும். 26 படை இந்தியா முழுக்க அவர் சுற்றி பார்த்துருக்காரு போல நினைக்கிறேன். இந்தியா முழுக்க அவர் போயிருப்ப வேண்டும். அதற்கு பொறுமையும் தியாக மனப்பான்மை வேண்டும். அதற்கு பெரிய பாராட்டு, அவர்களுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கின்றேன். மிஸ்ஸஸ் சகாயம் அவர்களுக்கு. மிஸ்டர் சகாயம் ஆல்ரெடி ஒரு சினிமா ஹீரோ, அன்பெய்டு ஹீரோ என்று தான் சொல்வேன். ஏனென்றால் பல படங்களில் அவர் செய்த சாதனையை பற்றி
பல படங்கள் சொல்லாமல் வந்திருக்கிறது. அன்கரப்டட் அண்ட் இன்கரப்டிபிள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்பது மிக 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 குறைவு. அது மட்டுமல்ல பப்ளிக் டொமைன்லேயே என்னுடைய வருமானம் இவ்வளவு, என்னுடைய சொத்து இவ்வளவு என்று எந்த அதிகாரியும் வெளியிட்டதாக இந்தியாவில் அமெரிக்காவிலும் கிடையாது. அவர் தைரியமாக எழுதி விடுங்க, இவ்வளோதான் என் சொத்து, யார் வேணாலும் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் ரைட் பண்ணி என்ன வேணாலும் பண்ணி. அங்கே போகவே யோசிப்பாங்க, இங்கே விட்டு போயிட்டு மலைப்பார்க்கு எல்லாம் பிரமிப்புதான். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரியாக தமிழகம் முழுமையும் அறியப்பட்டதில்லை, உலகம் முழுவதும் அறியப்பட்டவர். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நான் ஒரு 25 ஆண்டுகள் வெளிநாட்டு தான் ஆராய்ச்சி பண்ணினேன். நான் சுமார் 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய ஆராய்ச்சி மாணவருக்கு சொன்னார், சார் இன்னைக்கு ஒரு அதிசயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சுடுகாட்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் சுடுகாட்டில் செத்தா இல்லாத சுடுகாட்டு தான் போவாங்க, இல்லைன்னா நியூஸ்னு இல்லை, ஒரு பிணத்துக்கு புதைச்சிருக்கிற பிணத்துக்கு வேறு யாரும் எடுத்துட்டு போய் அதில் ஒரு எவிடன்ஸுக்கு மாற்றம் கொடுத்துருவார்கள். அவருடைய இன்வெஸ்டிகேஷனில் இது ஆதாரத்தை பொய்ப்பித்து விடுவார் என்பதற்காக சுடுகாட்டிலேயே ஒரு கோஸ்ட்டுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது, அடே நான் அவரை போய் அவசியம் பார்க்க வேண்டும் என்று அப்பொழுது சொன்னேன். இது உண்மை, அதை இப்பொழுதுதான் நான் பார்க்கிறேன். அத்தகைய சிறந்த மனிதர்களும் இருப்பார்கள். சான்றாண்மைக்கு முறைகள் என்று சொல்வார்கள், அப்படி சிலர் இருப்பார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாற்போல் மிஸ்டர் ராம் ஒரு பெரிய பாரம்பரியம். ஹிந்து இந்தியாவினுடைய முதல் பத்திரிகை மட்டுமல்ல, அன்றிலிருந்து இன்று வரை ஹிந்துவில் செய்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் போதும். அதுக்கப்புறம் வந்து சரியாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்ட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. அவ்வளோ தூரம் ஒரு நம்பிக்கையும் நாணயமும் உள்ள ஒரு பத்திரிகை. அப்படி ஒரு பத்திரிகையினுடைய வழியில் வந்தவர். அவரும் சிறந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டுக்கு எக்கச்சக்கமான அவார்டு வாங்கியிருக்கிறார். அந்த அவார்டெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் மணி 10,000 அவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கிறார். நான் 2-3 வார்த்தை சொன்னாலே உங்களுக்கு போதும் அவர் எப்படிப்பட்ட இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணியிருக்கிறார் என்று. ஃபர்ஸ்ட் போஃபோர் ராஜீவ்காந்தி விழுந்தார். அடுத்தாற்போல் ரஃபேல் விரைவில் ஒரு விழுவார், அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பவில்லை. மூன்றாவது இந்த எலெக்ஷன் ஸ்கேண்டல் இல்லையா, இந்த ஸ்கேண்டல், இத்தகைய பழைய ஸ்கேண்டல்லாம் அவர் வெளியிட்டிருக்கிறார், தைரியமாக வெளியிட்டிருக்கார். இதற்காக அரசாங்கத்தினுடைய அழுத்தம் மட்டுமல்ல, வீட்டிலும் பல பிரச்சனைகள் இருந்து, குடும்பத்திலும் பல பிரச்சனைகள் இருந்து, இருந்தாலும் நான் நேர்மையாக இருப்பேன் என்று அந்த தன்னுடைய கொள்கையில் ஆழ்ந்த பற்றும் உறுதியோடு இருப்பது. இது வந்து ஊழி பேரினம் தான் பெயரார், சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவர். எவ்வளவு அருமையான திருக்குறள் பாருங்க. ஊழி பேரினம் தாம் பெயரார், சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவர். அப்படி ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய இருக்கிறார். அடுத்து எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர் மிஸ்டர் இந்திரன். அவரே எனக்கு தெரியாது, ரொம்ப காலமாக ஒரு 20-25 வருஷமாக நான் அவரை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு 25 வருடத்துக்கு முன்னே அவருடைய எழுத்துக்கள் படித்திருக்கிறேன். அவருடைய ஒரு கிரியேட்டிவ் எஸ்ஸேஸ், கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸ் நிறைய படித்திருக்கிறேன். இவர் யாரா, இவர் இவ்வளவு ஒரு மெச்சூரிட்டியோட பல புத்தகங்களை படிக்கும்போது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு. படிக்கும்போது நிறைய படிக்கணும், நான் நிறைய படிப்பேன். அந்த கவிதையும் சரி கட்டுரையும் சரி எல்லாமே சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும். சிலர் மட்டும்தான் அந்த ஒரு மெச்சூரிட்டியும் இருக்கும், அந்த ஒரு தெளிவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட், கிரியேட்டிவ் கிரிட்டிக்கல் திங்கிங் உள்ள மிகச்சிறந்த எழுத்தாளர். அரசியலை பற்றியும் இந்த தலித் மக்களினுடைய கஷ்ட நஷ்டத்தையும் பற்றியும் அவர் மிக மிக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார், முன்னிலைப்படுத்தியிருக்கிறார். ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் லிபர்ட்டி, இந்த மூன்றும் இவர்களுக்கு பிரெஞ்சு நாட்டிலே வால்டேர் சொன்ன இந்த மூன்றும் அங்கே வேத மந்திரமாக இருந்தது. அத்தகைய கொள்கையை இங்கே
தமிழகத்திற்கும் எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை கொள்ளும் வேண்டும் என்று பல இடங்களில் வலியுறுத்தியிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்துடன் என்னுடைய அறிமுக உரை முடிவு பெறுகின்றது. அனைவருக்கும் நன்றி.